சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ண மறந்துடாதீங்க. இன்றைக்கி லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியாக நம்ம வந்து மாங்காய் சாதம் செய்ய போகிறோம். அதுக்கு கடாயில் ஆயில் ஊற்றி கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, காஞ்ச மிளகாய், கொஞ்சோண்டு வேர்க்கடலையும் போட்டு நல்லா கிளறிக்கலாம். கூடவே கொஞ்சம் கருவேப்பிலையும் போட்டுக்கலாம். நல்லா கல் மாங்காயை எடுத்துக்கோங்க. மாங்காயை எடுத்து இந்த மாதிரி துருவி வச்சுக்கலாம். நான் கொஞ்சமாக சாதம் செய்ய போகிறேன், அதனால் இவ்வளோ தான் செய்கிறேன். இந்த துருவிய மாங்காய் துருவலையும் இதில் போட்டுக்கலாம். டேஸ்ட்டும் அற்புதமாக இருக்கும். குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியாக செஞ்சு கொடுத்து பாருங்கள், வேணான்னு சொல்ல மாட்டாங்க. மரவள்ளி கிழங்கு சிப்ஸு செஞ்சுருக்கோம். மரவள்ளி கிழங்கு சிப்ஸு வந்து இந்த மாங்காய் சாதத்துக்கு செம்மையாக இருக்கும். பாருங்கள், நல்லா பஞ்சு மாதிரி இருக்குது, சூப்பராக இருக்கும். இதோட வீடியோவை நாளைக்கு போடுறேன், பார்த்துக்கோங்க. மரவள்ளி கிழங்கு சிப்ஸு மாங்காய் சாதம் சூப்பராக இருக்குது. மாங்காய் சாதம், மரவள்ளி கிழங்கு சிப்ஸ்.